வெல்கம் டு மை சேனல். ஸோ கூட்டத்தை பார்த்தாவே தெரியும் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் இருக்கிற கொண்டரங்கி ஹில்ஸ், அதுக்கு தான் இன்றைக்கி வந்து போயிட்டுருக்கோம். ஸோ கிளம்பாக்கத்தில் நம்ம நைட்டு பஸ் எடுப்போம். மார்னிங் திண்டுக்கல்லில் இறங்கினதும் அங்கேருந்து ஒட்டஞ்சத்திரம் பஸ் பிடிச்சி ஃபஸ்ட்டு ஒட்டஞ்சத்திரம் போயிட்டோம். ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு வந்து கொடுமுடி போகிற பஸ்ஸில் ஏறினோன்னா கொண்டரங்கி கீரனூன்ற ஸ்டாப்பிங் இறங்கினோன்னா நம்ம வந்து கொண்டரங்கி ஹில்ஸ் ரீச் பண்ணிடலாம். ஒரு ஆளுக்கு 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க இந்த பஸ்ஸில். ஸோ இந்த பஸ் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர்க்குள்ளே வந்து நீங்கள் வந்து கொண்டரங்கி ஹில்ஸ் வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ இங்கேருந்து பாருங்கள், பிரம்மாண்டமாக தெரியுது அந்த மலை. ஸோ இப்போ தான் சன்ரைஸ் ஆகுது, பனி இல்லை இன்றைக்கி அவ்வளோவா. ஸோ ஹலோ கைஸ், ஸோ இப்போ நம்ம வந்து ஒட்டஞ்சத்திரம்லேருந்து கொடுமுடி பஸ் பிடிச்சி நம்ம வந்து கொண்டரங்கி மலையோட அடிவாரத்துக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இங்கே ஆப்போசிட்டில் ஒரு கோயில் இருக்குது, அதை பார்த்துட்டு இந்த சைடு போவோம். ஸோ இங்கே ஒரு கோயில் இருக்குது. ஓகே கைஸ், ஸோ இப்போது மலைக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு இந்த சைடில் வந்து கோயிலோட படிக்கட்ட ஆரம்பிக்குது. கீழே மல்லிகார்ஜுன சுவாமி கோயில் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு நான் மலையிறேன். ஓகே கைஸ், மலையோட அடிவாரத்தில் வந்து மல்லிகார்ஜுனன் கோயில் இருக்குது. ஓகே கைஸ், நம்ம ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ மேலே போகும்போது இந்த மலையோட ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி பார்த்துருவோம். ஸோ இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா 3825 அடி இருக்குது. ஸோ இந்த மலையில் அந்த பாண்டவர்கள் நிறைய பேர் வந்து தவம் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அர்ஜுனர் தவம் செய்த இடம் இதுதான்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன் சிவன் சிலை தான் இருக்குது. ஓகே கைஸ், நம்ம மேலே ஏற ஆரம்பிப்போம். ஸோ இந்த மலை வந்து மேலே போக போக இன்க்ளைண்டாக இருக்கும். இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது, ரொம்ப ஹைட்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஏற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5000 படிகள் உள்ள இந்த மலையை நம்ம இப்போ தான் ஏற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மலைக்கு கொண்டரங்கி மலைன்னு பேர் வந்ததுக்கான காரணம் என்னென்னா, கொண்டல்னா மேகங்கள்னு பொருள். அதாவது இந்த மலையை சுற்றி மேகங்கள் தழுவி செல்றதுனால இந்த மலைக்கு கொண்டரங்கி மலை அப்படின்னு பேர் வந்தது. ஸோ இந்த மலைக்கு நீங்கள் வரீங்கன்னா ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயத்தில் ஒன்று, தேவையான தண்ணியை கொண்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மலை ஏற்றத்துக்கு இப்போ வந்து 6 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் தான் அலவுடு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவாங்க. ஸோ நம்ம மேலே போயிட்டுருக்கோம், ஸ்டீப்பாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மலைக்கு லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டில் வரீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் வழியாக தான் பஸ் இருக்குது. ஸோ அந்த சைட்லேருந்து கொடுமுடி போகிற பஸ், அந்த பஸ்ஸில் ஏறினீங்கன்னா உங்களை இந்த மலையோட அடிவாரத்துலேயே ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ அங்கேருந்து நீங்கள் ஈஸியாக வந்துடலாம். ஸோ இங்கேருந்து விண்டமில்லும் தெரியுது எனக்கு, இந்த வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, தூரத்தில் தெரியுது. சரி ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணி ஏறாங்க. ஸோ சின்ன சின்ன கற்கள் நிறைய தான் இருக்குது. ஆனால் செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க கீழே. ஸோ அதனால் எல்லாருமே செருப்பு விட்டு தான் போகிறாங்க. எனக்கு முன்னாடி ஒரு கேங் போனாங்க. ஸோ அவங்களும் கூட செருப்பு கீழே விட்டு தான் போனாங்க. ஸோ நம்ம இப்போ வந்தது தான் முதல் பகுதி மாதிரி. இதுக்கு மேலே தான் வந்து மெயின் பிக்சரே இருக்குது. அதோட டாப்புக்கு நம்ம போக போகிறோம். ஸோ இதுதான் முதல் பகுதி. இந்த முள்காடுகள் நிறைந்த இடம். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க.
மரத்துலேருந்து முள் மேபி 1-2 கீழே விழுந்துருக்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து தான் வரணும். கொஞ்ச நேரத்துக்கு சமத்தளம் மாதிரி வந்தது. ஸோ மறுபடியும் வந்து ஸ்டீப்பான படிக்கட்டுகள் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மலையில் பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கம்பிகள். ஸோ இந்த கம்பிகளை போட்ட ஒரு பேர் பார்த்திங்கன்னா பால்நாயக்கர். அவருக்கு இந்த மலைகளில் வந்து 40 வருஷமாக அனுபவம் இருக்குது. அவரும் இந்த ஊரை சுற்றி இருக்கிறவர் தான். அவர் தான் வந்து இந்த கம்பிகள் மற்றும் நீங்கள் பார்க்குற இந்த கல் இருக்கிற இந்த பாறையெல்லாம் அமைச்சது அவர் தான் சொல்கிறாங்க. போக ஸ்டீப் ஆகிட்டே தான் போகுது. ஸோ இப்போ நம்ம செகண்ட் பார்ட்டில் இருக்கோம். தேர்ட் பார்ட்டு தான் அந்த 80 டிகிரி இன்க்ளைனில் ஏறுறது. எல்லாரோட ஆக்டிவாக போயிட்டுருக்கான். சரியான ஃபஸ்ட்டில் மேலே போகிறாங்க. பாதை ஸ்டீப்பாக தான் இருக்குது. அந்த ஃபுல்லாக இன்க்ளைண்டாக இருக்கிற அந்த இடத்த ரீச் பண்ணிட்டோம். ஸோ மேலே போயிட்டுருக்கோம். இங்கேருந்து வியூ பாருங்கள். இந்த இடத்துல குகை மாதிரி ஒரு வடிவமைப்பு இருக்குது. ஒருத்தர் அமர்ற மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஓகே, மேப்பெல்லாம். ஸோ இங்கே பாறை வந்து நல்லா செதுக்கியிருக்காங்க. ஸோ இங்கே கம்பி தேவைப்படாது. கம்பி எதுக்கு போட்டிருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப இன்க்ளைண்டாக இருக்குது ஸ்ட்ரக்சர். ஸோ லைட்டாக பேலன்ஸ் மிஸ் ஆனால் கூட காலி தான். அதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ரக்சர் வருது. ஸோ இதுவும் இன்க்ளைண்டாக தான் இருக்குது. மேலே போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி ஒரு சிவன் கோயிலும் மேலே வந்து சுயம்புவாக உருவான ஒரு சிவலிங்கமும் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ இன்க்ளைண்டாக இருக்குது. நம்ம வந்து அந்த பாத்துலேருந்து வந்துடுவோம். கஷ்டமாக தான் இருக்குது, ஈஸியாக சொல்ல முடியாது. நிறைய இங்கே அந்த கள்ளி செடி நிறைய இருக்குது. சரி, ஓகே, கண்டினியூ பண்ணலாம். பயமாக தான் இருக்குது. கம்பிலாம் ஏறது கஷ்டமாக இருங்க. ஓகே, மேலே போகலாம். நீங்கள் வரும்போது கம்பியும் ஒரு சில இடத்துல விட்டு போயிருக்கு, அதை பார்த்து வாங்க. ஸோ கம்பி மேலே ரொம்ப வெயிட்டு போடக்கூடாது. சும்மா கம்பி ஒரு லைட்டாக ஒரு சப்போர்ட் யூஸ் பண்ணலாம், ஒன்றாகாது.
பட் அது மேலே ஃபுல் வெயிட் போடாதீங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் வெயிட் போடக்கூடாது. இது ஜஸ்ட் சப்போர்ட்டுக்கு தான் வச்சுருக்காங்க. ட்ரெக்கிங் எதிர்பார்த்தா சரியான வர்த்துக்குது. இன்னும் அங்கே போனோம், பாதி தூரத்துக்கு மேலே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கீழே இறங்கும்போது தான் அள்ளி விடுன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் கரிகால சோழன் ஒருத்தர் வந்து 1000 days 4 times a day ஏறி இறங்குறாரு. சத்தியமாக அவர் எப்படி ஏறி இறங்குறாருன்னு தெரில. ஏன்னா இதெல்லாம் தெரியாமல் நீ எங்கன்னா காலிச்சா கூட முடிஞ்சிச்சு. மேலே போனால் வியூ இன்னும் பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேலே போக தான் முயற்சி பண்ணுறேன், ஆனால் சரியான டயர்டாக இருக்குது. இதுக்கும் மிஸ்டர் கரிகால சோழன் தீபக்ன்றவர் வெறும் காலில் ஏறுறாரு, வெறும் காலில் இறங்குறாரு. ஏறுறதுக்குள்ள எப்படி ஏறிடும்னு வச்சுங்க, இறங்குறது இப்படி தந்து பாருங்கள். நம்ம அங்கேருந்து வந்துடுவோம். அரௌண்ட் ஒரு 7 மணிக்கு இங்கே ரீச் பண்ணிட்டோம். ஒரு 30 minutes ப்ளஸ் ஆயிருக்கு ஏற ஆரம்பிச்சு. கீழே தான் கஷ்டம் நினச்சேன், மேலே வந்து இந்த கம்பிகளெலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். மேலே வந்து ரொம்ப ரொம்ப இன்க்ளைண்டாக இருக்குது. இதுக்கு மேலே எப்படி அவங்க ஏறி ஏறி இறங்குறாங்கன்னு தெரில எனக்கு. வந்துட்டோம். வாடா 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 வாடா. காலை ஏறுறதுக்கு எப்படி இருக்கு, வெயில் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஏறினா கொஞ்சம் நேரம் தான். அங்கே பாருங்கள், இந்த மலையோட நிழல் வந்து இந்த ஊரே மறைக்குது, பயங்கரமாக இருக்குது. பண்ணி சவுண்டே இப்போ தான் கேட்குது. கோயில்கிட்ட வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த சண்டேயோட 2வது கோயில் ரீச் பண்ணிட்டோம். ஒரு பிள்ளையார் இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தீபக் ப்ரோ போனார் மேலே. ரிட்டன் வரும்போது மீட் பண்ணலாம்.
இந்த நான் ஏறத்துக்குள்ள இறங்கி வர முடியும். அதில் சின்னதாக ஒரு அடி. குனிஞ்சு தான் போகணும்னு நினைக்கிறேன். இப்போதான் ஃபஸ்ட் டைம் வரேன். இல்லை சரி, ரீச் பண்ணிட்டோம். இந்த வியூ பயங்கரமாக இருக்குது. இந்த சைடு வந்தீங்கன்னா மஸ்ட் விசிட் பிளேஸ் கைஸ். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இஃப் யூ லவ் ட்ரெக்கிங். இதெல்லாம் சரியான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஊரே மறைக்குது அந்த மலையோட நிழல். இப்போ நம்ம தான் ஊரோட டாப்பில் இருக்கணும். இந்த நேச்சரை பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வரீங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பாக பண்ணாதீங்க. பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். எடுத்துகிட்டு வந்தாலும் கீழே எடுத்துகிட்டு போயிடுங்க. தயவு செஞ்சு பிளாஸ்டிக் கவர்ஸ், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் வந்து இங்கேயே போட்டு போகாதீங்க. அது கண்டிப்பாக டீகம்போஸ் ஆகாது. அது யாராலும் எடுக்கவும் முடியாது. ரிட்டன் இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இறங்கும் போது தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் வந்து இறங்கும் போது பாடி வெயிட் ஃபுல்லாக போட்டு இறங்கணும். போன விளாக்லேயே சொல்லியிருப்போம், பாடி வெயிட் ஃபுல்லாக போட்டு இறங்குறதுனால எங்கேயாச்சும் லைட்டாக ஸ்லிப் ஆனால் கூட கஷ்டம்தான். ஸோ அதனால் சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. வியூ பாயிண்ட் பயங்கரமாக இருக்குது. யூ கைஸ் கேன் see now. நான் நினைக்கிற அளவுக்கு ஈஸி கிடையாது. காற்றும் காலையில் அவ்வளோ இல்லை, லைட்டாக ஹெவியாக வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நம்ம கீழே இறங்குறோம், அது பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேலே ஏறும்போது கூட உங்களை நீங்கள் திரும்பி பார்த்தா தான் தெரியும். ஆனால் கீழே இறங்கும் போது தான் உங்களுக்கு ரியல் ஃபன்னே காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது முடிச்சுட்டு அடுத்து நம்ம வந்து திண்டுக்கல் போகிறோம். திண்டுக்கல் ஃபோர்ட் அது நல்லாயிருக்குன்னு பார்த்தோம். ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு எதனா பிளேஸ் இருந்தால் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஈவினிங் 6க்கு
ரிட்டர்ன் ட்ரெயின் இருக்குது சென்னைக்கு. ஆக்சுவலாக வரும்போதும் நான் ட்ரெயினில் தான் டிக்கெட் போட்டேன். பட் எனக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து கிளம்பாக்கம் போய் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன். பட் பஸ்ஸும் வந்து 6 o'clock தான் ரீச் ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் 5:20 கிட்ட எடுத்துகிட்டு வந்து விட்டாங்க திண்டுக்கல்லையே. ஸோ பஸ்ஸு நல்லா தான் இருக்குது. அதுக்கு இல்லாமல் இப்போது அந்த ஆன்லைன் சர்வீஸ்லாம் இருக்குது எஸ்சிடிசியில். ஸோ அதை யூஸ் பண்ணுறதுனால எனக்கு அவ்வளோ பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரில ட்ரெயினுக்கும் பஸ்ஸுக்கும். இறங்கிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் போயிட்டு சந்திப்போம். இறங்கும் போது உங்களுக்கு தெரில, எக்ஸப்ட் இந்த ஹைட்டு தவிர இறங்கும் போது உங்களுக்கு கஷ்டன்றது அவ்வளோ இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லைக்கு ஏறும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த இடத்துல. இல்லை தீபக் ப்ரோ வராரு. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. வேர்வையிலே நினைஞ்சிட்டாரு. 3rd டைம் மேலே ஏறிட்டுருக்காரு. பார்க்கணும்னா யார் சாமி வராங்க வேண்டிய நினச்சி இன்னொருத்தரும் வராரு. பால் நாய்க்கர் ஐயா வந்துட்டுருக்காரு. ஸோ இந்த மாதிரியில் கம்பிகள் பாதைகள் நட்ட பால் நாய்க்கர் ஐயா அவர்கள் வந்து இரவு நேரத்தில் இந்த மலையில் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறதாகவும், காலையில் சன்ரைஸ் பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருட்டில் ட்ராவல் பண்ணுறதுனாலையும் பாம்புகள் நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. அதையிலேயே அங்கிட்டிருந்து இங்கிட்டு வரும், இங்கிட்டு இருந்தால் இங்கிட்டு போகும். இருட்டில் தெரியாது. நைட்டில் வர்றவங்களுக்கு, புதுசாக வர்றவங்களுக்கு தெரியாது. அதனால ஏதாவது கொன்றைக்கு மலையில் இப்படி ஆகிப்பிடிச்சு அப்படிங்கிற பேர் கெட்ட பேர் வரக்கூடாதுங்க. எல்லாம் பிழைக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணுங்க. உங்களாட்ட வாலிபருக்கு வந்துதான் எடுத்துகிட்டு போய் நீ வழியாக தெரியப்படுத்தணுங்க. இன்றைக்கும் வேலை இருக்கா இல்லை சாமி பார்க்க போகிறீங்க? 3 வருஷம் ஆகுதுங்க. நீ இடையில கொஞ்சம் வேலைங்க. பசங்க கண்டி கழட்டி விட்டானுங்க, அது மாட்டுறதுக்கோசரம் போடணுங்க. அது அங்கேங்க எல்லாம் வச்சுருக்கேனுங்க, போய் எடுத்து மாட்டிட்டு வரலான்னு போடணுங்க. பஸ்ஸில் வந்தீங்களா வண்டி இல்லையா? பஸ்ஸில் வந்தீங்க. இப்போ மணி என்னன்னு பாருங்க. ப்ளீஸ் ஐயா, பயங்கரமான பேச்சுவார்த்தை இருக்குது. நடத்தணும். ஐயா என்ன சொல்கிறாருன்னா, இருட்டானதுக்கப்புறம் வராதிங்க, பாம்பு நடமாட்டம் வந்து அந்த பகுதியில் அதிகமாக இருக்கும். காலைல சன்ரைஸ் பார்க்குறதுக்காக ஸோ இன்றைக்கி என்ன பண்ணிருக்காங்க, காலையில் 4:30 மணிக்கே யாரோ ஏறியிருக்காங்கன்னு சொல்கிறார் ஐயா. அதனால் முடிஞ்சால் தம்பி இதை போட்டு விடுப்பா, எல்லோரும் பார்க்கட்டும். நைட் டைமில் வர்றது இந்த ரிஸ்க்கு, அதாவது இருட்டானதுக்கப்புறம் வர்றது இந்த ரிஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் திண்டுக்கல் சைடு வந்தீங்கன்னா இந்த மலை மஸ்ட் விசிட் பிளேஸ் கைஸ். ட்ரெக்கிங் லவர்ஸாக இருந்தால் அவ்வளோதான், அவங்களெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், மலையோட அடிவாரத்தை ரீச் பண்ணிட்டோம். ஸோ கைஸ், இந்த நெக்ஸ்ட் வீடியோ until then, this is Soita Bachirada signing off. Bye guys.